வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர் ஊழியர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் முன்னெடுப்பு. இசுருப்பாய கல்வி அமைச்சு கட்டிடத்தில் தீ விபத்து. லண்டனில் திரையரங்கொன்றில் கூரை சரிந்து வீழ்ந்ததில் 76 பேர் காயம். இனி விரிவான செய்தி. நிரந்தர நியமனம் வழங்குமாறு வலியுறுத்தி யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலைமையின் கீழ் யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று காலை முதல் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் இடைநடுவில் ஏதேனும் குழப்பகரமான நிலைமைகள் ஏற்படின் அதன் மூலம் வைத்தியசாலைக்கு பாதிப்புகள் ஏற்படாதிருக்கும் நோக்கில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும், தங்களின் பணிகளில் புதியவர்களை ஈடுபடுத்தக்கூடாது மற்றும் நிரந்தர நியமனத்திற்காக எழுத்துமூல உறுதிமொழி வழங்கப்பட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகள் தொண்டர் ஊழியர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலைமையின் கீழ் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்தது. இதன்போது தொண்டர் ஊழியர்கள் 80 பேருக்கு கல்வி தகமை அடிப்படையிலும் ஏனைய 126 பேருக்கு நிபந்தனை அடிப்படையிலும் நியமனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான சிபார்சை ஆளுநர் முன்வைத்திருந்தார். ஆயினும் அந்த சிபார்சை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர் சங்கம் சுட்டிக்காட்டியிருந்தது. தொண்டர் ஊழியர்கள் அனைவரும் சேவையில் நிரந்தரமாக உள்ளீர்க்கப்படும் வரை தங்களின் கவனஈர்ப்பு போராட்டம் தொடரும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் எஸ் ஈழவளவன் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட தொண்டர் குடும்பநல தாதியர்கள் இன்று காலை வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிமனைக்கு முன்பாக இந்த வீதி மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக தொண்டர்களாக சேவையாற்றும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தொண்டர் குடும்ப நல தாதியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிரந்தர நியமனம் கிடைக்கும் வரை தங்களின் போராட்டம் இறுதி வரை தொடரும் என்றும் குடும்ப நல தாதியர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். கல்வி தகமைகளை கவனத்தில் கொள்ளாது தமது நீண்டகால சேவையை அடிப்படையாக கொண்டு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று தொண்டர் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். நாங்கள் 1997ஆம் ஆண்டு சுகாதார தொண்டர்களாக பணியாற்றி கொண்டு வருகிறோம். இதுவரை 2 வருஷமா வந்தவைக்கு நாங்கள் 17 வருஷமா நிரந்தர நியமனம் கோரிக்கொண்டிருக்கிறோம். OLR பாடம் கேட்கினோம், அது வேண்டாம். எங்களை 8ஆம் தரத்தோட எடுத்தவ அந்த 8ஆம் தரத்தோட 97ஆம் ஆண்டு இருந்த மாதிரி எங்களுக்கு நிரந்தர நியமனம் வேணும். வாலண்டியர்ஸா வேலை செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை நாங்க ஒரு நிரந்தர நியமனம் சொல்லி கோரேக்க உங்களுக்கு நாங்க முன்னுரிமைப்படுத்தி உங்களுக்கு நியமனம் வழங்குவோம் சொன்னவே எல்லாம் இப்ப எங்களுக்கு முன்னுக்கு முன்னுரிமை தாரத்துக்கு முன்வரையில. குடும்ப நல தாதியர்களின் பிரச்சினை குறித்து வடமாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் பத்மநாதன் சத்தியலிங்கத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மாகாணத்திற்குள் உடனடியாக நிரந்தர நியமனங்கள் வழங்குவதற்கான வெற்றிடங்கள் தற்போது காணப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் எதிர்கால நியமனங்களின் போது இந்த தொண்டர் ஊழியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் வடமாகாண சுகாதார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சு இந்த மாகாண சபை நாங்கள் பொறுப்பேற்கிற நேரத்தில் சிற்றூழியர்களுக்கான வெற்றிடங்கள் ஒன்றும் இல்லை. மாகாண சபை பொறுப்பேற்க முதலே அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்பிடணும். ஆனபடியினால தற்போது நாங்கள் எடுத்து இப்ப 3 மாதம் ஆகுது. இப்ப எங்கள்ட்ட அங்க வேகன்சி ஒன்றும் இல்லை. தொண்டர் மாதிரி இப்ப கிட்டத்தட்ட சில பேர் இருக்கணும், 10 வருஷம் 12 வருஷம் வேலை செய்தார்களும் இருக்கணும். வேகன்சி வார நேரத்துல இப்ப நாங்கள் ஏற்கனவே மைனர் ஸ்டாஃபா இருக்கிறார்கள் அந்த ஸ்கில் லேபர்ன்ற கிரேடுக்குள்ளுக்கு நாங்கள் இப்ப ப்ரமோட் பண்றதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்து இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது. இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 200 பேரை நாங்கள் மேல ப்ரமோட் பண்றோம். ப்ரமோட் பண்ணேக்கு ஒரு 200 வேகன்சி கீழே மைனஸ் ஸ்டாஃபுக்கு வரலாம். வந்து என்று சொன்னால் நாங்கள் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் நாங்கள் அப்ளிகேஷன் கால் பண்ணி சுகாதார ஊழியரா இருக்கிறதுக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் இருக்கிறார்களை நாங்கள் தெரிவு செய்து எடுக்க கட்டாயமாக இந்த நீண்ட காலத்துல தொண்டர வேலை செய்த தொண்டர்களுக்கு சுகாதார தொண்டர்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னுரிமை கட்டாயம் கொடுப்போம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளன. www.doenets.lk எனும் இணையதளத்தினுள் பிரவேசிப்பதன் மூலம் பரீட்சை பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவிக்கின்றார்.
பெலவத்த இசுருபாய கல்வி அமைச்சு கட்டிடத்தில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை கட்டிடத்தில் தீப்பிடித்ததாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் கட்டடத்தின் 4வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குளிரூட்டி இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்சார கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் அனுர திசநாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச சபைகள் சிலவற்றின் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமையானது அரசியல் பிரச்சினை அல்ல என ஊவா மாகாண முதலமைச்சர் சசேந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சியம்பலாண்டுவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் அமைச்சின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற புறநெகும திட்டத்தின் கீழ் சியம்பலாண்டுவ பிரதேச சபையின் கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சசேந்திர ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. சில பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டம் முதலாவது இரண்டாவது தடவையாக தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சிகளுடன் எங்களது கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வரவு செலவு திட்டத்தை தோல்வியடை செய்துள்ளனர். வரவு செலவு திட்ட தோல்வியை அரசியல் பிரச்சனையாக கருதி சிலர் அதனை பிரச்சனையாக உருவாக்க முயற்சி செய்கின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்குள் அரசியல் பிரச்சனை உருவாகிவிட்டது. இதன் காரணமாகவே பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டம் தோல்வி அடைவதாக கருதுகின்றனர். அவ்வாறான அரசியல் பிரச்சனைகள் எதுவும் எமது கட்சிக்குள் கிடையாது. மோட்டார் வாகனங்களின் பதிவு இந்த வருடத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த வருடத்திற்குள் சுமார் 3,25,000 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் MS ஹரிச்சந்திர குறிப்பிட்டார். 2012ஆம் ஆண்டில் சுமார் 4 லட்சம் மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. 2011ஆம் ஆண்டில் சுமார் 5,25,000 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். வாகனங்களின் விலை அதிகரித்தமையே இந்த வருடத்தில் வாகன பதிவுகள் வீழ்ச்சியடைவதற்கான பிரதான காரணமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்பெலஸ் வர்த்தக கண்காட்சி கண்டி சிட்டி சென்டரில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கண்காட்சிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அனுசரணை வழங்குகின்றது. 200க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் பங்கு பெற்றும் இந்த கண்காட்சி எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஸ்பிளாஷ் வர்த்தக கண்காட்சியை பார்வையிட வரும் சிறுவர்களுக்கு களியாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றும் அரிய சந்தர்ப்பம் கிட்டியுள்ளதுடன் பிற்பகல் வேளைகளில் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. இந்த கண்காட்சி காலை 9 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை இடம்பெறவுள்ளது. அடுத்து கிரைம் வாட்ச். பாதுகை அங்வெல்ல துண்ணான பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக கணவரால் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் பாதுகை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்கமோ மாதன் கடவுள 50 ஏக்கர் பகுதியில் நேற்று கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 42 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி காத்தான்குடி பதுரியா ஜும்மா பள்ளிக்கு சொந்தமான மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்ட அப்துல் மஜித் என்பவரது ஜனாசா நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நேற்று தோண்டப்பட்டது. இவரின் மரணம் தொடர்பாக உறவினர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் தொடர்பில் காத்தான்குடி போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய ஜனாசா தோண்டி எடுக்கப்பட்டது. கேகாலை அவிசாவிலை வீதியின் புனரமைப்பு நடவடிக்கைகளின் போது அரந்தர பகுதியில் மனித எச்சங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த இடத்தில் பெக்கோ இயந்திரத்தின் மூலம் மண்ணை தோண்டிய போது மனித எச்சங்கள் கிடைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறித்த மனித எச்சங்களை நீதிமன்ற வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைப்பதற்காக கடந்த திங்கட்கிழமை எடுத்துச் சென்றுள்ளனர். மொனராகலை சியம்பலாண்டு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட புத்தம பகுதியில் உள்ள நாபே கிராமத்திற்குள் நேற்று பிற்பகல் காட்டு யானை ஒன்று புகுந்துள்ளது. குறித்த யானை சுகவீனமடைந்த நிலையில் இருந்ததை அவதானித்த பிரதேச மக்கள் அந்த விடயத்தை அம்பாறை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். குறித்த இடத்திற்கு வந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் காட்டு யானைக்கு சிகிச்சை அளித்த பின்னர் அந்த யானையை நாப்பே காட்டுக்குள் விடுவித்தார்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.
Hotline 0114